Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 4 Work, Energy and Powerல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். அடிக்கடி இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம்னா என்ன, அப்புறம் ஒர்க்குக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டெரைவ் பண்ணலாம். இப்போ ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம்னா என்னன்னு பார்ப்போம். This theorem states that the work done by the force is equal to the change in kinetic energy of the body. அதாவது ஒரு ஃபோர்ஸ்னால் ஒர்க்கு செய்யப்பட்டிருந்தா அந்த ஒர்க்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஒர்க்குக்கும் கைனடிக் எனர்ஜிக்குமான இந்த ரிலேஷனை நம்ம இப்போ டெரைவ் பண்ணலாம். லெட் F இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. லெட் F இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஒரு பாடி மேலே எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் தேர் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் எஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸும் வெக்டர் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெக்டர் குவான்டிட்டி. F is a force acting on the body and S is the displacement. Work done by this force can be written as W is equal to F dot S. So the dot product between force and displacement is the work done. Suppose if the force and the displacement are in the same direction, இந்த ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். டாட் ப்ராடக்டை நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் டாட் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் எஸ் காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் we can write W is equal to Fs. Now from Newton's second law we can write F is equal to ma from Newton's second law. We already know the equations of motion. அதில் third equation of motion is v square is equal to u square plus 2as plus 2as. ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா v square minus u square is equal to 2as எழுதலாம். ஆர் a is equal to இந்த 2வையும் sஐயும் கீழே கொண்டு வந்துட்டோம்னா v square minus u square divided by 2s. So now this is a equation for acceleration. இந்த ஆக்சலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷனை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get F is equal to m v square minus u square divided by 2s அப்படின்னு வரும். ஆக்சலரேஷனுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எங்கே நியூட்டன்ஸ் செகண்ட் லாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் திஸ் இஸ் அ ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸினுடைய எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா W இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக என்ன எழுதலாம்? m v square minus u square divided by 2s. This is F. Equation 1ல என்ன இருக்குது? Again we are having S. So இந்த இந்த Sம் cancel ஆயிரும். Now what we will get? We will get m v square minus u square by 2ன்னு வரும். m உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ணி எழுதுனோம்னா of m v square minus of m u square னு வரும். Now what is of m v square? This is a kinetic energy. U is the initial velocity, so we can say this is initial kinetic energy. So final kinetic energy minus initial kinetic energy can be written as change in kinetic energy delta Ke. Left hand side we are having W. W is the work done. So
work done is equal to change in kinetic energy. So this is the work kinetic energy theorem. Work done is equal to change in kinetic energy of the body. இதில் ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். Number 1, suppose if W is positive, அதாவது ஒர்க் டன் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஆஃப் எம்பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எம்பி ஸ்கொயர்னு இருக்குது. அதாவது இது அதிகமாக இருந்தால் தான் இந்த வேல்யூ பாசிட்டிவ் ஆகும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ்னா ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ், ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ்னா திஸ் இஸ் ஹையர் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் தட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி இன்க்ரீசஸ். இஃப் W is positive, kinetic energy increases. Number 2, இதுக்கு ஆப்போசிட். If W is negative, suppose if W is negative, then left hand side நெகட்டிவ்னு வச்சுக்குவோம். எப்போ நெகட்டிவ் ஆகும், இது அதிகமாக இருந்து இது கம்மியாக இருந்தால் நெகட்டிவ் ஆகும். அப்போ கைனடிக் எனர்ஜி என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி decreases the velocity, then the kinetic energy will decrease. எப்படின்னா ஒரு பாடி இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இனிஷியலாக இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம்னா then the velocity will decrease. Therefore, if the velocity decreases, the kinetic energy will decrease. If this is less, then right hand side will be negative. So left hand side negative na right hand side negative. Right hand side எப்போ நெகட்டிவ் ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ கம்மியாச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடும் நெகட்டிவ் ஆகும். இஃப் த கைனடிக் எனர்ஜி டிக்ரீசஸ் தென் திஸ் வில் பிகம் நெகட்டிவ். தேர்ஃபோர் இஃப் W is negative, then kinetic energy decreases. Then மூணாவது கேஸ், suppose if W is equal to 0, then there is no change in the kinetic energy. If W is equal to 0, left hand side வந்து 0ன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன அர்த்தம், ஆஃப் எம்பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எம்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இது இங்கே வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஆஃப் எம்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர். இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜியும் சேம். இஃப் W is 0, then kinetic energy is constant or kinetic energy is not changing. There is no change in the kinetic energy. Kinetic energy remains constant. Even though if there is a force acting on the body, we can say that there is no work is done. ஏன் அப்படின்னா இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருந்தால் தீட்டா வந்து 90 டிகிரி. டபிள்யூனுடைய ஃபார்முலா என்னது, எஃப் டாட் எஸ். எஃப் டாட் எஸ்ல எஃப்எஸ் காஸ் தீட்டா. ஸோ தீட்டா 90 டிகிரி ஆச்சுன்னா W will become 0 because cos 90 is equal to 0. ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது கூட work done can be 0. If the work done is 0, then there is no change in the kinetic energy of the body. Kinetic energy remains same. So these are the 3 important points. If W is positive, kinetic energy increases. If W is negative, the kinetic energy of the body decreases. If W is equal to 0, then there is no change in the kinetic energy. Kinetic energy remains constant. So இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். So this is about the work kinetic energy theorem.